உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க சுகமாய் இருக்கும்படி அவர் ஆசைப்படுறாரு. நான் எதுவுமே பார்க்காமலே போய் சேர்ந்துருவோம் போல, இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு, எதையும் நான் பார்க்காமலே போயிடுவோம் போல இல்லை, எல்லாமே நீங்க பார்ப்பீங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்ப்பீங்க. இனிமே தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கும்படி உதவி செய்வார். ஒன்றுமே அனுபவிக்கல, ஒன்றுமே அனுபவிக்காமலே என் வயசு அதிகமாயிட்டே இருக்குது, இல்லை, தேவன் உங்களை நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி உதவி செய்வார். தேவன் திருப்தியாக்கி தான் நடத்துவார். உங்களுடைய திருப்தியை எதிர்பார்க்கிறார். நீங்க திருப்தி படுத்திட்டேன்னா என் பிள்ளைய அவர் யோசிக்க தான் செய்கிறாரு. எனக்குன்னு எதுவுமே நல்லது நடக்காதா ஏங்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். நான் வாழ்க்கையில நல்லா இருக்க மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? தேவன் சொல்றாங்க, இந்த வசனம் சொல்லுது, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. இல்லைங்க, என் தலையில இதுதான் எழுதி இருக்கு, நான் தரித்திரம் பிடிச்சவன், நான் வியாதி பிடிச்சவ, ஒன்றும் மாற்ற முடியாது. இல்லை, இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. சரிங்களா? நீங்க நகோமி, அவங்க நகோமி பெத்லகேமுக்கு வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னை நகோமி நகோமி வந்துட்டான்னு எல்லாம் சொல்லும் போது, இல்லை இல்லை இல்லை, மாறாள்னு சொல்லுங்க, கசப்பானவள் என்று சொல்லுங்க. ஏன் நகோமி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா இன்பம், மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். உடனே நகோமி நகோமின்னு கூப்பிடும்போது, ஐயோ என்னை பார்த்து மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு கூப்பிடாதீங்க, தேவன் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நகோமி சொல்றாங்க. ரூத்து 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை இட்டார் அப்படின்னு நகோமி கவலைப்படுறாங்க. பேரையே மாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா தெரியாம எனக்கு போய் மகிழ்ச்சி இன்பம்லாம் பேர் வச்சிருக்காங்க. அப்படி இல்லை, மாறாள் தான், இனிமே நான் மாறாள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க. ஆனா தேவன் ஆசீர்வதிச்சாரு. நகோமிக்கு என்ன கவலை? ஐயோ, நான் ஒரு பேரம்பேத்தி கூட நான் எடுக்கல, என் 2 பசங்க 2 பையனுங்க நல்லா வாழ்றத பார்க்கல, ஒரு வீடு கட்டி கூட நான் வாழலை, நல்ல ஒரு வீடு கட்டி புது சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலை, என் வாழ்க்கை அதுக்குள்ள முடிஞ்சிடும் போல, ஒண்ணுமே இல்லை, நான் தனியா நிக்கிறேன். அதுதான் நகோமியோடைய கவலை. ஆனால் என்ன நடக்குது? அவ எதற்காக பெத்லகேமுக்கு வந்தா தெரியுமாங்க? அவ எதற்காக பெத்லகேமுக்கு வரா? ரூத்து 4:3 படிச்சு பாருங்களேன். மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். அவளுடைய சொத்தை விற்கிறதுக்காக தான் அவ வரா. அங்க சொத்து இருக்கு, அதையாவது வித்து நம்மளுக்கு பணம் கிடைச்சிடும், அப்படிதான் அவ வரா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த சொத்தை விற்று கொடுத்தார். ரூத்து 4:9 பாருங்க. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மகளோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. போவாஸ் வாங்கிக்கிறான். உடனே அவளுடைய சொத்துக்கள் விற்கப்படுது. யார் வாங்கிக்கிறா? போவாஸ். அவளுடைய 2 பையன்க சொத்து, அவங்களுடைய கணவருடைய சொத்து கடற்கடன்னு விற்று முடிச்சிடுறா. போவாஸ் வாங்கிக்கிறான். தேவன் ஒரு சொத்துனா விற்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆனால் நகோமிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணார். போவாஸ் என்ற நல்ல மனிதனை எழுப்பி கொடுத்தார். அவன் நல்லா வாழ்ந்தா. அதுக்கப்புறம் பெத்லகேமில் அவன் ரொம்ப நல்லா வாழ்ந்தா. எல்லாவற்றையும் வாழ்ந்து அவ அனுபவித்தார். உங்களையும் அப்படிதான் அவர் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. வெட்டு கையா நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கேங்க, ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேங்க அப்படின்றீங்களா? அப்படி உட்கார வைக்க மாட்டார். எல்லாவற்றையும் வாழ்ந்து
நீங்கள் அனுபவிப்பீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.